நடிப்பு அரக்கன், நடன சூறாவளி ராகவா லாரன்ஸ் அவர்கள் திரைத்துறையில் நான் மிகப்பெரிய அளவில் புரட்சிகளை செய்துவிட்டேன், இதுக்கப்புறம் அரசியலில் குதிச்சு மக்களுக்காக நான் போராட போகிறேன், புரட்சி செய்ய போகிறேன், நான் அரசியலுக்கு வரட்டுமா வேணாமா அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே போய், ஐயா ராசா தயவு செஞ்சு நீ வந்துடாத, விஜய் வந்ததையே எங்களால் சமாளிக்க முடியல, நீ வேற இந்த நாட்டை கெடுத்துறாத அப்படின்னு சொல்லி புலம்பி தீர்த்திருந்தாங்க. விஜய் அவர்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கக்கூடிய நபர்களை தெருநாய்களோடு ஒப்பிட்டு பேசியது மட்டுமல்லாமல் தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தற்குறிகள் அல்ல, அம்புக்குறிகள், அவர்கள் சீறி பாய்ந்து எதிரிகளை துளைக்கக்கூடிய அம்புகள் அப்படின்னு சொல்லி ஆடு புழுக்க போட்ட மாதிரி பேசி வச்சிருக்கிறாரு ராகவா லாரன்ஸ். இன்னைக்கு அந்த ராகவா லாரன்ஸ் என்கிற கேடுகட்ட கேரக்டர் தான் இந்த காணொளியில நம்ம வீடு கட்டி அடிக்க போறோம். மற்றவங்களுடைய பார்வையில் அது தற்குறி சார், எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது தாவேகாவின் அம்புக்குறி, அது தற்குறி இல்லை, தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குறி. அது சரி, முதல்ல தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தற்குறிகள் அல்ல, அவங்க அம்புக்குறிகள் அப்படின்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் பேசி இருப்பதற்கான காரணம் என்ன? ஏன் தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாரும் தற்குறின்னு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அதற்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. விஜய் அவர்கள் பரப்புரை போகும்போதெல்லாம் மரத்து மேலே ஏறுறது, கரண்ட் கம்பத்து மேலே ஏறுறது, சரி ஒரு அடிமட்ட தொண்டை அந்த மாதிரி ஆர்வமா இருக்கான் அப்படின்னு நம்ம கடந்து போனா கூட விஜயை பார்க்க வரக்கூடிய நபர்கள் முள்ளுல ஈடுபடுறது, ஒரு ஒழுக்கம் இல்லாம குப்பைகளை போடுறது, ஒரு கூட்டம் கூடி அது முடியும் போது எப்படி இருக்கும்னா காலக்கேயர்கள் படையெடுத்து போவாங்கல்ல, அவங்க படையெடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடமே எப்படி ஒரு போர்க்களம் போல காட்சி அளிக்குமோ அது போல காட்சி அளிக்கும். ஒழுக்கம் கிடையாது. ஒரு கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னா குப்பை போடக்கூடாது, குப்பை போட்டதுக்கு அப்புறம் அதை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லாம தற்குறித்தனமாக இருக்கக்கூடிய நபர்களை தற்குறின்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? சரி, அடிமட்ட தொண்டர்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கப்பா, கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களாவது அறிவு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சேலத்தில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அப்படி போடும்போது மழை பெஞ்சிருது. மழை பெய்யறப்போ மழையை நிறுத்துறதுக்கு இந்த தாவேகா கும்பல் பண்ண காரியம் என்ன தெரியுமா? வெத்தலையில தேங்காவை வச்சு சுத்தி விட்டு மழை நின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு பண்ணுது அப்படின்னா அந்த கும்பலை தற்குறின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? இதே போல சென்னையில் அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துக்கு நீதி வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணார். அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சி கொடி இருக்குல்ல, தாவேகாவுடைய கட்சி கொடி, அதை சுருட்டி ஜட்டிக்குள்ள சொருகிட்டு போன தாவேகா தொண்டர்களுடைய வீடியோ இன்னைக்கும் சமூக ஊடகங்கள்ல இருக்கு. அந்த கட்சி கொடியை இரும்புல கட்டி வச்சது தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. இரும்புல இருக்கு அப்படின்னு நிறைய தாவேகா தொண்டர்கள் அதை ஆட்டைய போட்டு போய் காயலாங்கடையில எடைக்கு போட்டு சரக்கு வாங்கி குடிச்ச கதையெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கும்பலை தற்குறிகள் அப்படின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது மிஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்களே? சரி, இதோட இவங்க நிறுத்திட்டாங்களான்னு கேட்டா அதான் கிடையாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற பேர்ல சமூக ஊடகங்கள்ல அடுத்த கட்சி பெண்களை ரொம்ப ஆபாசமாக கேவலமாக தரைக்குறைவாக பேசுறது. திமுகல ஜூலின்னு ஒரு பொண்ணு பேசும், அந்த பொண்ணோட கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே போய் நீங்க சொல்லக்கூடிய அம்புக்குறிகள் என்னென்ன மாதிரியான அம்புகளை விட்டுருக்குன்னு பாருங்க மிஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்களே. இதே போல டிவிக்கேல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருந்த வைஷ்ணவின்ற பொண்ணு திமுகவுக்கு போயிடுச்சு. அங்க போய் விஜய்க்கு எதிரான விமர்சனங்களை வைக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணோட போட்டோவை கேவலமா ஏஐல மார்க் பண்ணி அந்த பொண்ணோட கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே கொச்சையா பச்சை பச்சையா இதே விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க சொல்லக்கூடிய அம்புக்குறிகள் அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஸ்பேம் பண்ணியிருக்கானுங்க. அந்த பொண்ணு மென்டல் டார்ச்சர் தாங்க முடியாமல் கோவையில் போய் புகார் அளிக்குது. அதே போல் ஜூலியும் போய் காவல் நிலையத்தில் நான் ஒரு பதிவு போட முடியல, கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ கேவலமாக பேசுகிறானுங்க, ஆபாசமாக பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் புலம்பி தீர்த்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேட்பாளர் தாரிகா சல்மான மைக்கேல் என்கிற தாவேகாவை சேர்ந்த ஒரு விர்ச்சுவல் வாரியர் எந்த அளவுக்கு ஆபாசமாக பேசியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுமா?
எல்லாத்துக்குமே எல்லாருமே வழக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த ஆபாச வாரியர்ஸ் மீது யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை எப்படி நம்ம மரியாதையா அழைக்க முடியும் மிஸ்டர் லாரன்ஸ் அவர்களே? இந்த தாவேகாவுடைய அம்புக்குறி என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்றாரு அப்படின்னா, அது வந்து மலையை கூட உடைக்கும், நுழையக்கூடாத இடத்துல கூட நுழையும் அப்படிங்கிறாரு. அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துலையும் நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள வந்து உக்காந்துட்டாங்க. ஆமா ஆமா ராகவா லாரன்ஸ் அவர்களே, இதே தாவேகாவை சேர்ந்த தொண்டர் ஒருவர், நிர்வாகி ஒருவர், அவருடைய போட்டோ வந்து தாவேகாவுடைய பேனர்கள் எல்லாம் இருக்கு. அவர் பண்ண காரியம் என்ன தெரியுமா? அவர் எங்க நுழைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுமா? ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கு, அங்கே போய் எட்டி பார்த்துருக்கிறாரு. இதுதான் வந்து அந்த அம்புக்குறிகள் நுழையக்கூடிய இடம். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? 16 வயசு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை வீட்டில் இருந்திருக்கு. மிட் நைட்டில் அந்த பொண்ணோட வீட்டில் ஏறி குதிச்சு அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறாரு. இந்த தாவேகாவுடைய அம்புக்குறிகள் எல்லாம் எங்கெல்லாம் நுழையுது பாருங்க. ஒரு காலேஜ் பொண்ணு குளிக்கிறப்ப எட்டி பார்க்கறது அங்கே நுழையுது. ஒரு காமெடியில் காலையில் அருக்காடி வீட்டுக்குள்ளே நுழையுது, சாயங்காலம் கிருக்காடி வீட்டுக்குள்ளே நுழையுது. அது மாதிரி இவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, குளிக்கிறத எட்டி பார்க்குறாங்க. 16 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருந்திருக்கு, ஏறி குதிச்சு அதுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து சுற்றி இருக்கிறவன்லாம் பிடிச்சி அடின்னு அடித்து காவல்துறையில் ஒப்படைச்சு அவன் போக்சோவில் கழிவு நிட்டு உட்காந்துருக்கான். ஸோ இவர்கள் நுழையக்கூடிய இடங்கள்லாம் அந்த மாதிரி இடத்துல தான் நுழையிறாங்க ராகவா லாரன்ஸ் அவர்களே. அதுக்கப்புறம் விஜயை விமர்சிக்கக்கூடிய நபர்கள், விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் தெரு நாய்களாம். தெரு நாய்களோட ஒப்பிட்டு பேசுறாரு நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள். ரோட்ல இருக்கிற தெரு நாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெரு நாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெரு நாய்ங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. நீ என்னப்பா சொல்ல வர மறைமுகமா? பிஸ்கட் போடணுமா? அந்த நாய்க்கு பிஸ்கட் போட்டு நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இல்லை ஒரு சில நாய்க்கு வந்து பிரியாணி போட்டால் தான் அது குலைக்காமல் அமைதியாக இருக்கும். விஜயோடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தெரு நாய்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா மிஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்களே? இதே விஜய் அவர்கள் சீமான் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு வந்தார். இதே விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தார். விஜயை வந்து எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய தலைவர்களை நீங்கள் தெருநாய்களோட ஒப்பிட்டு பேசுகிறீங்களா மறைமுகமாக? இது கூட எங்களுக்கு தெரியாது அப்படிங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? விஜய் அவர்களோட ஆட்சியில் குறை இருக்குன்னா அதை சுட்டி காட்டக்கூடிய உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. டைம் கொடுங்க, டைம் கொடுங்க, டைம் கொடுங்க. எதுக்கியா டைம் கொடுக்கணும்? அட்மினிஸ்ட்ரேஷனை சரி பண்ணுறதுக்கு. இவர் வந்து சொன்ன நலத்திட்டங்களை, இலவசங்களை கொடுக்கறதுக்கு அவருக்கு 6 மாதம் டைம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஆனால் சட்ட ஒழுங்குக்கு எப்படி நம்மளால் டைம் கொடுக்க முடியும்? பெண்கள் மேலே கை வைக்கிறானே, குழந்தைகள் மேலே கை வைக்கிறானே, கோவையில் 10 வயது சிறுமிக்கு சாக்லேட்டை கொடுத்து கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணுறானே, அதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு அப்படிங்கிறது நடக்குது, அதற்கு எப்படி டைம் கொடுக்க முடியும்? நம்மளும் ராகவா லாரன்ஸ் மாதிரி பேச ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? ஒரு கடையில் திருக்குறளும் விற்கிது, ஆபாச புத்தகமும் விற்கிது. திருக்குறளை விட ஆபாச புத்தகம் அதிகமாக விற்கிது அப்படின்றதுக்காக ஆபாச புத்தகத்தை நம்ம சரி அப்படின்னு சொல்லிட முடியாது, அதை வந்து புனிதப்படுத்திட முடியாது அப்படின்னு விஜய்க்கு வாக்களிச்ச மக்களை நம்ம கேவலமா பேசிட முடியுமா? சரியோ தப்போ, தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு. அந்த முதலமைச்சருக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் இங்க இருக்கிற எல்லாருமே விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில விஷயங்களை நம்ம பொறுத்துக்கலாம். தாலிக்கு தங்கம், தாய்மாமன் சீரு, டிப்ளமா முடிச்சவனுக்கு 4000 ரூபாய், பட்டதாரிகளுக்கு மாசம் 8000 ரூபாய் அப்படின்னு நிறைய பிராக்டிக்கலி இம்பாசிபிளான நிறைய இலவசங்களை அறிவிச்சு தான் இவர் ஆட்சி பொறுப்புக்கே வந்திருக்காரு. அதற்கு வந்து அவர் டைம் எடுத்துக்கிட்டோம். 6 மாதம் இல்லை, 4 வருஷம் கூட எடுத்துக்கிட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அத்தியாவசியமான குடிநீர், நல்ல ரோடு, அதுக்கப்புறம் தடையில்லாத மின்சாரம், இது மாதிரியான அத்தியாவசியமான விஷயங்களை விஜய் அவர்கள் செய்யணும் அப்படின்னு
விஜய்க்கு எதிராக விமர்சனம் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் கூட அரசியல் முதிர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம ஆடு புழுக்க போட்ட மாதிரி பேசி வச்சிருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய இந்த கருத்துக்களை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.